மாட்டு கோமியம், அதாவது பஞ்சகவ்யம் கோமியம் கொடுத்து இத கியூர் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத, டயபெட்டிக் அண்ட் பிபி எல்லாத்தையுமே, சுகர் எல்லாத்தையுமே கியூர் பண்ணிருக்காங்கன்றத நான் சப்மிட் பண்றேன். சாதாரணமா ஒரு பிஸ்கட் வாங்கி வச்சோம்னா, சாதாரணமான ஒரு உணவுப் பொருள் 10 நாள் ஆச்சுன்னா கெட்டு போகணும். ஆனால் ஒரு பிஸ்கெட்டை வாங்கி வச்சா அது கெட்டு போகாம அப்படியே தான் இருக்கு. ஆனா அதை நம்ம சாப்பிடுறோம். சரி, அதுல என்ன இருக்கு? பிஸ்கட் வந்து கெடாம இருக்குன்னா அதுக்கு பின்னால ஏதோ சதி இருக்கு. ஆமா, ஆனா என்ன சதின்னு தெரியாது. இந்த பிஸ்கட் கெட்டலன்னு சொன்னா அது கெட்டலன்னு சொல்லி தான் விக்கிறாங்க. கெடாது, வேணா இங்க வேணா போய்க்கோ. சும்மா தருவாங்களா பாஸ்? கெட்டு போகாதது வயிற்றுலயே செரிக்கிறது இல்ல. 2 நிமிஷத்துல தயார் பண்ற நூடுல்ஸ் வயிற்று 2 நாள் வரைக்கும் கெடாம இருக்கு. எனக்கு சரிக்குது. வெளியே கெடாம இருக்கிறதுக்காக பயன்படுத்துற அதே ப்ரெசர்வேட்டிவ் உள்ள போனாலும் கெட்டு டைஜஷன் ஆகிறது இல்ல, செரிமானம் பண்றது இல்ல. தேங்காய் சட்னி அரைச்சா காலையில அரைச்சா நைட்டு கெட்டுரும். மீன் குழம்பு வந்து 2 நாள் சுட வச்சு சாப்பிடலாம். இது ஏன்னு கேடுது? அப்ப மீன் குழம்பு தயாரிச்சவெல்லாம் சதி பண்ணி வச்சிருக்காங்களா? இது மாதிரி வந்து ஒரு குவாக் சயின்ஸ் வந்து டெவலப் ஆகுது. இது என்னன்னா, நான் பார்த்தேன் எம்ஜிஆரோட சமாதியில காதை வச்சு கேட்டேன், கடிகாரம் டிக் டிக்னுச்சு. இது உண்மையாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற தன்னுடைய கற்பனையை ஏற்றி ஒரு உயர்வு நவிழ்ச்சியா இதெல்லாம் இருந்தது. நம் முன்னோர்கள் ஒண்ணு முட்டாள் இல்லை, உண்மையான தமிழனாய் இருந்தால் இதை ஷேர் செய்யவும். இந்த மாதிரி தினம் ஒரு 150 மெசேஜ், தினம் ஒரு 400 மெசேஜ். வெரிஃபை எல்லாம் பண்ணவே வேண்டாம், முன்னோர் சொல்லிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஏன்னா நீ ஒரு வெட்டி முண்டம், வீணா போன தண்டம்.